மக்கள் அனைவருக்கும் வணக்கம். விஜய் அவர்கள் தன்னுடைய ரசிகர்களை வெர்ச்சுவல் வாரியர்ஸ், அதாவது சமூக வலைத்தளங்கள் எனக்காக சண்டை போடக்கூடிய போர் வீரர்கள் இல்லை படை வீரர்கள் அப்படின்னு அவர் அழைக்குன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அதுதான் உங்களை கௌரவிக்கும் விதம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது கௌரவம் பண்ற வீரம் கிடையாது, இல்லாட்டி வேற ஏதோ கிடையாது. எனக்காக போய் சண்டை போடணும்னு அர்த்தம். படை வீரர்களோட வேலை என்ன? ராஜாவுக்காக போய் நீ சண்டை போடு. நான் ராஜா, என் வீட்டில் இருக்கிற ராஜா வீட்டு கண்ணுக்குட்டிகள், என் கண்ணுக்குட்டி நானும் வரமாட்டோம், நீ போய் எனக்காக சண்டை போடணும்னு அர்த்தம். Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாய் ஹாய் ஹாய். இந்த மீட் நடக்கும்போதே ஜூம் காலில் உங்க எல்லாரோடையும் பேசணும் அப்படின்றதான் என்னுடைய பிளான். பட் இங்கே கொஞ்சம் நெட்வொர்க் ப்ராப்ளம் இருக்குன்றதுனால அதை என்னால் பண்ண முடியாமல் போச்சு. அதனால தான் இந்த ரெக்கார்டட் மெசேஜ் அனுப்புகிறேன். இந்த ரெக்கார்டட் மெசேஜ் மூலியமா அவங்க எல்லாரையுமே சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நம்மளுடைய இந்த சோஷியல் மீடியா படை அதுதான் இந்தியாவிலேயே மிகப்பெரிய படைன்னு சொல்றாங்க. இது நம்ம சொல்றதை விட மற்றவங்களே அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க. இனிமேல் நீங்கள் எல்லாருமே நம்மளுடைய இந்த சோஷியல் மீடியா ஃபேன்ஸ் மட்டுமே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாருமே நம்ம கட்சியினுடைய வர்ச்சுவல் வாரியர்ஸ். அப்படிதான் உங்க எல்லாரையுமே நான் கூப்பிடணும்னு ஆசைப்படுறேன். வர்ச்சுவல் வாரியர்ஸ். ஓகே தானே? பிடிச்சிருக்கு தானே? இந்த வெர்ச்சுவல் வாரியர்னு சொல்லி தூண்டி வர்றாரு இல்லையா விஜய், அதையெல்லாம் நீ கேட்டுட்டு உள்ள போன விஜயோடைய மகனோ இல்லை மகளோ இல்லாட்டி லாட்டரி மார்ட்டினுடைய பேர பேத்திகளோ, யாரு அவருக்கு வலது கரமா இருக்கக்கூடிய ஆதோ அர்ஜுனா இருக்க அவருடைய மகளோ மகனோ இல்லை எவனும் வரப்போறது கிடையாது. நீ தான் ஜெயிலுக்கு போ. ஏன் அப்படி சொல்ற அப்படின்னா, ஊர்ல சும்மா இருக்க மாட்டாங்க. ரஜினி அவர்களுடைய ரசிகர்கள், அவங்களுடைய அஜித் அவர்களுடைய ரசிகர்கள் ஊர்ல எல்லாத்தையும் ஒம்பளுத்தாங்க. அதை வச்சு இவருக்கு ஒரு குழு இருந்துச்சு விஜய்க்கு. இப்போ அரசியல் கட்சிக்குள்ள வராரு இல்லையா, அதனால யாரும் விமர்சனம் பண்ணாங்க, தாஜா பண்ணி போங்கன்னு சொல்றாப்புல. ஆனால் கேட்காம சண்டை கொடுக்குறாங்க. ஏற்கனவே அங்கே உரண எழுத்து வச்சிருக்காரு. இங்கே கட்சிகள் உரண எழுத்து வச்சுக்கவே உலகத்தில் யார்கிட்ட போய் வாழை சுருட்டிட்டு இருக்கணும்னா இங்கே கூடிய பொலிட்டீஷியன்ஸ் தான். அவன் எல்லா பேருமே சிரிச்ச முகத்தோட தான் இருப்பானுங்க. ஆனால் செய்ய வேண்டியது எல்லாமே கரெக்டாக செய்வாங்க. உங்கள் தலைவருக்கு எதுவுமே ஆகாது. அதனால அவர் பிள்ளை உள்ள கொண்டு வரவே இல்லை. உனக்கு தான் எல்லாம் ஆகும். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, சமூக வலைத்தளங்களில் நம்ம விஜய் சொல்லிட்டாரு, நம்ம தான் வாரியர்ஸ் நீ கிளம்புன்னு வச்சுக்கவே. உனக்கு அடிப்படையில் சில சட்டங்களே தெரியாது. ஐடி ஆக்டில் வரக்கூடிய செக்டர் 66 கீழே வகை வகையாக பிரிவு இருக்கு. நீ வேற ஒன்றும் கிடையாது. யாரையாவது எதிர்த்து சின்னதாக அசிங்கப்பட்டு வச்சுக்கவே உனக்கு கைது பெற்று போயிடலாம். 6 மாதம் உள்ள இருக்க முடியும். இல்லை அசிங்கமாக அவதூறா நீ எதாவது கருத்து உனக்கு தெரியாமல் பதிவு செய்யவே அதுக்கு உன்னை இழுத்துட்டு போயிடலாம். இல்லை யாரைய பற்றி நீ பேச வச்சுக்கவே, உன் மேலே டெஃபமேஷன் வழக்கு இருக்கு, அது பதிவு வச்சுக்கவே உன்னை வழக்கு மட்டும் ஒரு 4 வருஷத்துக்கு இழுக்கலாம். இதை தாண்டி நீ விஜய்க்கு ஆதரவாக வழக்கம் அசிங்கமாக திட்டுறது, அடுத்த வீட்டு குடும்ப பெண்கள்லாம் பிடிச்சிட்டு வம்படியாக திட்டுறது இல்லையா, அதை நீ திட்ட கூட வேணாம். அதை லைக் பண்ணி ஃபார்வர்ட் பண்ணி வச்சுக்கவே, அப்போவும் ஐடி ஆக்டிங்கில் உனக்கு கைது பண்ண முடியும். எனவே இப்போ என்ன நிலவரம் இருக்குன்னு புரிஞ்சுக்கோங்க. யதார்த்தமாக நிலவரம் சொல்கிறேன். நீ முன்னாடி சினிமாவுக்கு சண்டை போடல, அதெல்லாம் ஒரு பக்கத்து, அதில் தான் ஒரு குழுன்னு இருக்காப்புல. இப்போ நமக்காக காசு வாங்காமல் யாராவது சண்டை போடணும், அதுக்கு நம்ம ரசிகர்களோட தூண்டி விடுவோம் அப்படின்னு தெரியல இருந்தாலும். ஆனால் அதுக்கு பின் விளைவுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது என்னவா இருக்கும் அப்படின்னா, இருக்கிற எல்லா கட்சியும் உன்னை வாட்ச் பண்ணுறாங்க. எல்லா கட்சியும் எல்லா மாவட்டத்திலையும் எல்லா குக்கிராமங்களையும் எல்லா நகராட்சியிலையும் எவன்டா சிக்குவான் தீராங்க. எவன்டா சிக்குனா தெரிஞ்சுக்கவேன். திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ் இருக்கக்கூடிய ஆளுந்தரப்பு, மத்திய ஆளுந்தரப்பு எல்லாமே சுற்றி வளைச்சிருக்காங்க. நீ அதே மாதிரி இந்த சினிமாவில் போய் எல்லாத்தையும் உரண்டை இழுத்த பாரு. இதுவே எங்கே உரண்டை இழுத்த நீ நம்பு, நீ ஜெயிலுக்கு போகிறத யாராலும் தடுக்கவே முடியாது. அது அரசியல் பழிவாங்க நடவடிக்கை கிடையாது. உங்கள் தலைவர் உங்களை தூண்டி விட்டார் இல்லையா, அதனால் உருவான உள்ளன்னு ஒரு பொங்குச்சு பாரு. அதனால் நீ தான் வாங்கி கட்டிக்கிட்ட சூனியன்னு நினச்சிக்கோ. இதை விஜய்க்காகவோ மற்ற யாருக்காகவோ சொல்லவே இல்லை. ஏன்னா விஜய் தெரிஞ்சே தான் உங்களை தூண்டி விடுறாரு. அவன் போய் வேலையை பாருடா, நான் அரசியல் இருக்கேன், அரசியல் சம்பந்தம் நிகழ்வுல என்னென்ன கருத்து தெரிவிக்கணும் அதை உங்கள்கிட்ட உங்கள் குடும்பத்தில் சேர்ந்துங்கன்னு சொன்னால் பரவாயில்ல. எனக்காக ஊரில் போய் சண்டை போடணும் என்ன சொல்லுவானா? நான் கேட்குறேன், உனக்காக உன் பிள்ளையே சண்டை போட வரல, நான் ஏன்டா போடணும், இல்லை என் பிள்ளை ஏன்டா போடணும்னு எல்லா அப்பனும் தாயும் கேட்பாங்க இல்லையா? எதுக்காக சண்டை போடணும்? ஒரு நிர்வாகியாக இருக்கானா அவன் சண்டை போடலாம். அவனுக்கு நிர்வாகியாக இருக்குது பத்தலை. யாருக்கு? விஜய்க்கு. நிர்வாகியை தாண்டி எல்லா ரசிகர்களும் சண்டை போடுன்றாங்க. ஏன்னா இந்தியாவிலே நான் பெரிய வாரியர் சார். இது கும்பல் என்ன வாரியரு? நேற்று வரைக்கும் எனக்காக முதுகில் இருந்து எல்லாத்தையும் பச்சை குத்திக்கிறது தற்கூர்த்தனமாக தெரிஞ்சிக்கல. என் மகனே தெரிய மாட்டேன், நீ தெரிஞ்சுக்க பாருங்க. அதை தாண்டி இப்போ எனக்காக எல்லா அரசியல் கட்சிக்கார்ட்ட போய் சண்டை விழுங்க.
இதுதான் அவர் சொல்றது வாரியருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அழுத்தமான உண்மை. இதுல கொஞ்சமா உனக்கு சுய புத்தின்னு ஒன்று இருக்கு. நீ படத்தை படமா பார்த்து நகர்ந்த பிச்சை கிடையாது. படத்தை அதுக்கு மேல தாண்டி நீ ரொம்ப குதிச்சே வச்சுக்கோ. அந்த ஒரு சுய நினைவிலே நீ இல்லைன்னு வச்சுக்கோங்க. சுய நினைவில் இல்லைன்னா நீங்க தான் யாருக்கு தேவை? இந்த விஜய் குடும்பத்துக்கு தேவை. உங்களுக்காக தெருவில் சண்டை போடணும். ஆனா உன் குடும்பமே காலியானாலும் வந்து பார்க்க போறது கிடையாது. யாரும் பார்க்க போறது கிடையாது. எனக்கு தெரிஞ்சு அவர் வெளியே கூட வர மாட்டார். ஒரு அரசியல் கட்சி தலைவர் உலகத்திலேயே கட்சி ஆரம்பிச்சு 1.5 வருஷத்துக்கு மேல வெளியில வந்து அவர் பேசினது, அந்த அரசியல் சார்ந்து பேசின விஷயம் மொத்தமே 2.25 மணி நேரம். அதிகபட்சம் ஒரு அந்த அரசியலுக்காக வெளியே வந்தது 7 மணி நேரம். அப்படி ஒரு தலைவர் யாரு இருக்கானா அது விஜய் மட்டும் தான், வேற யாருமே கிடையாது. முதல் மாநாட்டில் ஒரு 40 நிமிஷம் பேசினார். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் 15 நிமிஷம் எழுதி வச்சு பேசுவாப்புல. பரந்தூர் விமானத்துலேயும் 15 நிமிஷம் தான். இந்த வாரியர் கும்பல் உங்களை தூண்டி விட கூட நேராக வர வக்கில்ல. அது என்ன பேசுறது தெரியல, சும்மா ஒரு வீடியோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களாம் நேராக வந்து சந்திக்க நினைச்சேன். இந்த காரணம் என்னங்கிட்ட எல்லாரும் சொல்ல முடியும் வச்சுக்கவேன். நேராக வந்து சந்திக்கல என்ன வலிக்குது நான் கேட்குறேன். அது ஏன் நான் கேட்குறேன்னா, அதுக்கே உன்னால் வர முடியல. அதுக்கு மட்டும் கிடையாது, அதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி மாவட்ட செயலாளர் மீட்டிங். இந்த சோசியல் மீடியா வாரியர் விட்டுருங்க, மாவட்ட செயலாளர் மீட்டிங் கூட வரல. அந்த ஆள் சொகுசாக வாழ்ந்துருக்கான். ஊரில் 50-60 வருஷத்துக்கு முன்னாடி அரசியல் நடத்தின எவனும் இப்படி வாழ்ந்து கிடையாது. இவங்க நேராக எம்ஜிஆர்ட்ட கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் நம்பாது. எல்லாரும் களத்தில் வந்து சண்டை போட்டாளுங்க. இவன் கட்சி ஆரம்பிச்சு 1.5 வருஷம் ஆகுது. அந்த 1.5 வருஷத்துல வெளியே வந்து 7 மணி நேரம் மொத்தமே கட்சிக்காக. நடிக்க போனோமா, பந்தாவா சுத்தணுமா, வெயில் படம் வாழ்ந்தோமா, தாம் பிள்ளைய வெளிநாடு அனுப்பணுமா, இன்னொரு பிள்ளை படம் எடுக்க அனுப்பணுமா, அந்த மாதிரி வாழ்ந்துருக்கான். நீ அவனுக்காக சண்டை போடணுமா? இது எவ்வளோ பெரிய முட்டாள்தனமா. 6 அறிவு தான் வேணும் அவனுக்கு. 5 அறிவு ஒழுங்காக வளர்த்தாலே இதை ஏற்றுக்க மாட்டேன்னு. எனவே சண்டை போகிறேன். ஓகே, அவனுக்கு விஜய் பிடிக்குது இல்லைங்க, அவருக்காக நான் சப்போர்ட் பண்ண ரொம்ப நல்ல கருத்துக்கள் தாராளமாக பண்ணு. ஆனால் ஊரில் இவன் தூண்டி விடுறானுங்க சண்டை போட்ட. நான் திரும்ப சொல்கிறேன், ஏற்கனவே சினிமா சண்டைக்கு எல்லாத்தையும் புலந்துட்டு இருக்காங்க இவங்கள. இதில் நீ அரசியல் சண்டைன்னு போதுமான கிளப்பி விடுறான். நீ போட்டேன்னு வச்சுக்கோ, ஆளுங்கட்சியாக இருக்க திமுக, மற்ற யாருன்னா பரவாயில்ல. இதை பாயிண்ட் பண்ணி எவன் எப்படி தூக்குறது, எப்படி அசிங்கப்படுத்துறது, எந்தெந்த மாவட்டங்களில் எவன் கிடைக்க மாட்டான்னு தெரியும். நீ சின்னதாக தப்பே செய்யாத ஒரு சிக்கனா கூட விஜயின் வாரியர்களை பிடித்து கொண்டு போனது போலீஸ் அப்படின்னு எல்லா செய்தி சேனலும் போட சொல்றது வேற எவனுக்கு போன திமுக தான் இருக்கான். ஏன்னா ஒன்றை வச்சு ஒட்டுமொத்த கட்சிகளை அதை பிராண்ட் பண்ண முடியும். இது அரசியல் தம்பி, அப்படிதான் பண்ண செய்வாங்க. சமீபத்தில் ஒரு 2 நாளைக்கு கொடுக்க விஷ்ணுன்னு ஒருத்தன் இதே மாதிரி வாரியராக தெரிஞ்சவன் தூக்கி போட்டு வாரம் வாரி இருக்காங்க. 4 அப்பா அப்படின்ன பிறகு ஐயா மன்னிச்சுக்கோங்க, அப்பா மன்னிச்சுக்கோன்னு தெரியும். மொத்த குடும்பமும் காயில் வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் ஒரு 4-5 வருஷம் வெளியே தலை வச்சு படுக்க முடியாது. படுக்க முடியாததுக்கு அவன் ஒரு செயல் செஞ்சிருக்கான். அதே நேரத்தில் விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி வெர்ச்சுவல் வாரியராகவும் அவருக்காக வேலை இருக்காரு. அதாவது ஊரில் எல்லாத்தையும் போய் உரண்டை இழுக்கிறது, அந்த வேலையை பார்த்துருக்கேன். எத்தனை வாட்டி பாத்திருக்கேன் என் தங்கச்சிய? ஒரே வாட்டி பார்த்துட்டு ஒரே வாட்டி மெசேஜ் அசிங்கமா சாரி தங்கச்சி வேற. எதுக்கு நினைக்கிறேன்? நீ தான் வாரியர் வந்த உன்னை 4 அப்பா அப்படின்னா விஜய் யாரும் தெரியும் இல்லையா? அதுதான் நினைப்பாங்க. அதாவது நேரா இடதுகரம் வலதுகரம் சொல்ல மாட்டாங்க. சுத்தி இருக்கிற அப்புறாணி சப்புறாணிகளை இவனை தான் ஃபர்ஸ்ட் தூக்கி போட்டு மிதிக்கிறதுல இருக்கும் கவர்மெண்ட். ஏன்னா எளிய இலக்கு, உங்க ஆள் வர போறதே இல்லை, ஓடி போயிடுவாரு. இந்த விஷ்ணு விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அவன் தன்னை வாரியராகவே காட்டிக்கிட்டான். யாரு? விஜய்க்காக எல்லாட்டும் வம்புழுக்கிறாள் அப்படின்னு காட்டி வச்சிருக்கேன். அப்போ பொத்துக்கிட்டே ஒழுங்கா இருந்தோம். அதை விட்டு தண்ணியை போட்டு சலம்பலை கொடுத்துருக்கேன். ஏற்கனவே தண்ணியை போட்டு ஸ்கூலுக்குள்ள தான் வண்டி விடுவாங்க. யாரு? விஜய் ரசிகர்கள்லாம். நேராக இங்கே அங்கேயே விட்டுருக்கேன். ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணுக்கு தப்பான மெசேஜ் அனுப்பியிருக்கேன். அங்கேருந்து அவன் அண்ணன் காட்ட அவன் அண்ணன் கிளம்பி வந்துட்டான். ஏன்னா உட்கார வச்சு 4 அப்பு 8 பேர் சேர்த்துக்கிட்டு வாயை தொடரானா ஓடு அழுகிறான். இவன் வாரியரா கேட்குறேன். இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே வாரியர் பிரியா வாரியர். அது விஜய்க்கு தெரியும். சரியா? இவங்க லட்சணமே அவ்வளோதானே. இவங்களை ஏன் தூண்டி விடுறாருன்னா, இவங்க யாரை பற்றியும் கவலைப்படாமல் இவங்க இஷ்டத்துக்கு பேசுவாங்க. நம்மளுக்கு கொஞ்சம் தூண்டி விடுவோம், நமக்கு ஆதரவாச்சுன்னு நினைக்கிறாரு. உனக்கு ஒன்றுமே தெரியாது. நான் திரும்ப சொல்கிறேன், ஐடி ஆக்ட் பற்றியோ இல்லாட்டி சட்டம் என்ன வழிவகை செய்யுதோ இது எதுவுமே உனக்கு தெரியாது. நீ ஜஸ்ட் இப்படி கையை தூக்கி வச்சுக்கவே அதுக்கே பிடிச்சிட்டு போக முடியும். உங்களை கேஸை போட்டு அரசியல்னு ஆகிட்டா அப்படி தான் இருக்கும். இப்போ வெர்ச்சுவல் வாரின்னு சொல்கிறோமோ, விஜய் உங்களை ஒரு நல்ல பொசிஷனுக்கு உருவாக்குறதா கிடையாது. உங்கள் வாழ்க்கையில் உங்களை முன்னேற்ற விரும்புகிறாரா கிடையாது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை உருவாக்க உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறதா கிடையாது. எல்லாமே அது எதுக்காக பண்ணுறாரு? எனக்காக போய் சண்டை போடுறாரு. இப்போ ஒரு கேவலமான தலைவனை எங்கேயா பார்த்த உண்டா? இவ்வளவு சுயநலத்தோட தான் குடும்பத்தை பாதுகாப்பாக வச்சுட்டு ஊரில் போய் பத்தவிய ஊராம்பிள்ளைலாம் போய் சண்டை இழுக்கிறான்னு சொன்னால் இவன் எப்படிப்பட்ட தலைவனாக இருக்கான் நான் கேட்குறேன். ஆனால் விஜய் குடும்பமும் சொல்ல மறந்த ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, குடும்பமே நடத்திருக்கும். இது அரசியல், சினிமா அல்ல. நான் திரும்ப சொல்கிறேன், இது அரசியல். நீ என்னதான் நியாயப்படுத்திட்டு போய் நின்றாலும், ஒரு எடுத்துக்காட்டுக்கு உன் பக்கத்தே நியாயம் இருக்கும், பக்கத்து வீட்டுக்காரர்களை அவன் அநியாயமே இருக்கும். அவனே திருடிட்டான், திருடிட்டு வந்து ஒன்னதான் திருடுன்னு சொல்லுவான்னு வச்சுக்கேன். உன் குடும்பத்துல திருடு போயிருக்கோம், ஆனால் நீ தான் திருடுன்னு ஒரு பட்டம் கட்டுவாங்க.
ஏன்னா அரசியல் அப்படி தான் ரியாக்ட் பண்ணும். ஏன்னா உங்கள் தலைவர் எல்லாருக்கும் உரண்டை இழுத்து வச்சிருக்காங்க. அவருக்காக நீ உரண்டை இழுத்தேன்னா அவன் எல்லா புத்திலையும் யோசிப்பேன். நீ வெறும் ஸ்ட்ரெயிட்டாக 90 டிகிரியில் யோசிச்சிருப்பேன், அவன் 360 யோசிப்பேன். எனவே தப்பே செயலாம் பிடிக்க மாட்டாங்களான்னு நினைக்காத. அரசியலை பொறுத்த வரைக்கும் நீ அரசியலுக்குள்ள இருக்கிறதே தப்பு. எப்படி ஒன்று முழுசாக அரசியல் இருக்கணும், இல்லை நீ வேலை ஒரு ஓரமாக நிற்கணும். ரெண்டும் கட்டடா. நானும் வரணுன்னு இந்த ஆள் சொன்னான்னு சொல்லி வாரியர் சொல்லிட்டாரு கிளம்பி வந்து வச்சுக்கவேன். நம்ம இது வரைக்கும் என்னவா இருந்தோம், பிரியா வாரியோட நின்றுக்கணும். அதுக்கு மேலே வாரியராக கிளம்பினின்னு வச்சுக்கவேன், சத்தியமாக சொல்கிறேன், வருத்தப்பட போகிறது உங்கள் குடும்பம் தான். பதிவோட இறுதியாக நான் சொல்ல வேண்டிய விஷயம், எந்த இடத்துல கோபம் வருது அப்படின்னா விஜய் அவர்கள் மீது சமூகத்தில் அக்கறைப்படுறதெல்லாம் இருக்கட்டும். உனக்கு இத்தனை வருஷம் சண்டை ஓட்டாயில அவையுமே உனக்கு அக்கறை வந்துச்சுக்கவே இந்த வார்த்தை சொல்ல மாட்டேன். அது என்ன வர்ச்சுவல் வாரியர், அதில் உனக்கு என்ன பெருமை, ஆன்லைன் முழு போய் எல்லாத்தையும் சண்டை போடுறாங்க. அதுவும் முன்னாடி ஒரு ஸ்பீச்லேயும் சொல்லியிருக்கேன், அது என்னன்னா என் பசங்க போய் அங்கே போய் அப்படியே கமெண்ட் போட்டு வந்துடுறாங்க. இது என்ன பெருமை? நீ உண்மையே நேர்மையான அரசியலாக இருந்து வச்சுக்கவேன். அதாவது குடும்பத்தை பாடுறா, குடும்பத்தை பார்க்காத போய் மீதம் ஒரு நாளைக்கு உங்களுக்கு 1 மணி நேரமோ 1/2 மணி நேரம் இருந்துச்சுன்னா கட்சி பணிகளில் ஈடுபடுங்க. கட்சி பணிகளை தாண்டி நீ யார்கிட்ட ஈடுபடணும் அப்படின்னா மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களை ஈடுபடுங்க. அது மறைமுகமாக எனக்கே நல்ல பேர் கிடைச்சிடும். எனவே என் மீதும் என் அரசியல் மீதும் நம்பிக்கூடிய நபர்கள் நீங்கள் மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களை ஈடுபடுங்க நீ சொன்னீங்கன்னா நீ நியாயமான. உனக்காக வரைஞ்சிக்கிட்டு சண்டை போடுன்னு சொல்லிட்டு நீ படை வீரர்களை உனக்கு தூண்டி விடுறேன்னா நீ யாரு? உன் மகன் இங்கே இருக்கான், உன் பொண்டாட்டி இங்கே இருக்குது, உன் புள்ள குட்டிலாம் இங்கே இருக்குது, உங்கள் அப்பா என்ன பண்ணுறியா? நீங்கள்லாம் சொகுசாக உள்ளே இருப்பீங்க. ஆரம்பித்து 2 வருஷத்தில் நீ 7 மணி தான் வெளியே வருவ. நீங்கள்லாம் சொகுசு அரசியல் பண்ணுவீங்க. ஆனால் இவன் வேலை வெட்டிலாம் வாங்கிட்டு கேஸும் வாங்கிட்டு ஜெயிலுக்கு போய்கிட்டு அவன் குடும்பத்தையே அழிச்சாலும் பரவாயில்ல, நீ வாரியன்னு சொல்லிட்டு உன் சண்டை போடணுமா? நீ எவ்வளோ மோசமான தலைவன், நீ அரசியல் இருக்கிறதுக்கே தகுதி இல்லாதவன். போலி வாக்குறுதி, ஊழல் அரசியல், குண்டர் அரசியல், ஆதிக்க அரசியல், யார் எங்கு எப்போது, உண்மை அறிய தினமலர்.